Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper 10th standard English 3rd division examination 2024 original question papers with answers. இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் தேர்ட் ரிசன் எக்ஸாம் 2024 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ். நிறையா பேர் நான் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வருமா நாளைக்கு நாங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நாளைக்கு எக்ஸாம் இருந்தால் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் மட்டுமே பயன்படுத்திக்கிங்க. ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சொன்னோம், உங்கள் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அந்த டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்படி நம்ம சொல்ல வரல. ஸோ இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இந்த தேர்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் இந்த 4 கேட்டகரி கொஸ்டின் பேப்பருமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கம்பேரிசன் ஈக்குவலாக வச்சு கம்பேர் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோட பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 to 4 ஆன்சர் நம்ம வந்து இதில் மார்க் பண்ணிங்க. ஸ்கஃபுல், ஃபைட், intuitively, instinctively, DT that means garden சொல்லுவோம். antonyms indignant, calm, justify, unjustify, pursued, dissuade. ஸ்பீசிஸ்க்கு வந்து ஆப்ஷன் இதில் இருக்குது, இதில் சரியாக சி தான், அது ஆக்சுவலாக வந்து ராங்காக வந்து இப்போ டைப் ஆகிருக்கு. ஸ்பீசிஸ்க்கு வந்து ஸ்பீசிஸே தான் வரும். நெக்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி கம்பேர் சர்வீஸ், டோஃபல் அப்படின்ற டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் எ ஃபாரின் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்காத இடியம் கிட் த புக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபைட் அவுட் இட் ஹீரோ டு ரைட் கிடையாது டு ஸ்டடி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேட்ரோல் மேன் கம்பேர் பண்ணணும். பொலைட்னஸ் இஸ் மோஸ்ட் நோன் பை ஹிம், ரொம்ப முக்கியமான ப்ரிப்போஸ் வந்து புக் பேக்லாம் கிடையாது. இது த நியூ எடிஷன் ஆஃப் திஸ் புக் வில் கம், இது புக் பேக்கில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய இது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ சூனர், தேன் வந்தால் நோ சூனர் வரும். அதேமாதிரி ஸ்கேர்ஸ்லேயே தான் வேன்கம் அந்த கான்செப்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 எழுதுகிற மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி பாருங்கள். ப்ளீஸ் டூ நாட் யூஸ் த மொபைல் பண்ண, யூ ஆர் ரெக்வஸ்ட் நாட் டு யூஸ் மொபைல் பண்ணா. நெக்ஸ்ட் கலா செட் டு ராம், ஹவ் ஹேவ் யூ பர்ஃபார்ம்ட் யுவர் டாஸ்க். கலா ஆஸ்க்டு ராம் இஃப் யூ இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது இஃப் வராதுப்பா, ஹவு ஹி ஆட் அந்த இஃப் மட்டும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா WH டைப் தான் கொடுத்துருக்காங்க, அந்த இஃப் மட்டும் வராது. ஹவு பண்ணும், ஹவு ஹி ஆட் பர்ஃபார்ம் இஸ் டாஸ்க். எகைன் சொல்கிறேன் பாருங்கள், கலா ஆஸ்க்டு ராம் ஹவு ஹி ஆட் பர்ஃபார்ம் இஸ் டாஸ்க். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ரமேஷ் சேஞ்ச் இஸ் ட்ரெஸ் அண்ட் வெண்ட் சேஞ்சிங் இஸ் ட்ரெஸ் ரமேஷ் வெண்ட் அவுட் பிளே. இது ஒன் ஆஃப் த ஆன்சர் தான். ஆன் சேஞ்சிங் இஸ் ட்ரெஸ் ரமேஷ் வெண்ட், அல்லது பீயிங் சேஞ்ச் இஸ் ட்ரெஸ் ரமேஷ் வெண்ட் டு பிளே, எந்த மெத்தனாலும் எழுதிக்கலாம். ஸோ பஞ்சுவேஷனுக்கு அந்த இஃப் வராது, ஹவு கம்பேரிசன் பண்ணி எழுதிங்க. நெக்ஸ்ட் ரோடு மேப் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு 4 படித்தா அப்புறம் இதில் வந்து டெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி சீகல் இருக்குது, எம்பவர்மெண்ட், வாட்ஸன், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா ஷெர்லாக் ஹோம்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போயம் பேராகிராஃப் லைஃபும், அதுக்கப்புறம் மிஷின் சீக்ரெட் ஆஃப் மிஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடிய வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரைமிங் டைப் ஸ்கீமில் பர்சானிஃபிகேஷன் வரக்கூடியதுக்கு. அதுக்கப்புறம் பேராப்ரேஸ் வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் STCயில் ஒரு மெத்தட் போட்டிருக்கோம், அந்த மெத்தட் படி எழுதுங்க, கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 37 நல்லா தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லை சாய்ஸ் 38 பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நெக்ஸ்ட் நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸ்பாட்டர் நல்லா கவனிங்க, சைக்கிள்ஸ்னு கூட தான் அப்போ ஆர், நோ நியூஸ் வந்து ஆர் எடுத்து யூஸ் பண்ணுறோம். கலா இஸ் தட், EST வந்து த பண்ணு, த டாலஸ்ட், ஹேவ் வந்து ஹேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டோல் 2 அந்த 2 மட்டும் ரிமூவ் பண்ண போகும். நெக்ஸ்ட் சம்மர் ஆஃப் லைஃப் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஐஎம் எவரி மட்டும் கேட்டிருக்காங்க. நான் டீட்டெயில் பேர் லிட்டில் ரோப்பாலும் டெம்பஸ் ரெண்டுமே ஈஸி தான், கண்டிப்பாக எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் போயம், ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுனா இதில் பார்த்தீங்கன்னா பெட்டர் டு ரைட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் எழுதிங்க. இது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் வித் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேர் ஒரிஜினல் கொஸ்டின் பேர் வித் ஆன்சரோட மாஸ்டர். இந்த சீகல் ஃபெயில் டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா டிஸ்மிஸும் இப்போ இந்த மேட்சபிளாக இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிக்க. யாங்கடு வந்து கம்பேர் பண்ணால் ட்ரெமெண்டஸ் ஹியூஜ். நெக்ஸ்ட் கிரேசி சீரியஸ், எனேபிள் இன்ட்ரென்ஸ் கம்பேர் பண்ணி ஆங்ஸியஸ் ரிலாக்ஸ் அண்ட் ஹாப்பி. ஸ்டேட்டம் வந்து ஸ்டேட்டா அப்பியரன்ஸும் கம்பேர் பண்ணுறோம். GCSE ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்ட் எஜுகேஷன் ரேன் அவுட் ஆஃப் கம்பேர், இது வந்து புக் பேக்கில் இருக்குது. அந்த சைலர் சூன் ரேன் அவுட் ஆஃப் மேன் ஹோல்னு கம்பேர் பண்ணுறோம். தெர் வாஸ் பின் ஆஃப் சைலன்ஸ் இன் த ரூம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷி ஹாஸ் பின் ஸ்டடிங், சீதாஸ் ஆஸ் சூன் அஸ் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க் எல்லாமே சிம்பிளாக தான் கொடுக்கும். போயம் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிராமர் பாருங்கள், லெட் த டெஸ்ட் பி ரிட்டன்னா ரைட் த டெஸ்ட் கம்பேர் பண்ணுறோம், இது இம்பரேட்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து இப்போ த ஸ்ட்ரேஞ்சர் எக்ஸ்லைம் தட் வாஸ் எ வெரி பிக் டெம்பிள். த ஸ்ட்ரேஞ்சர் செட் வாட் எ பிக் டெம்பிள் எழுதலாம், அல்லது த ஸ்ட்ரேஞ்சர் செட் ஹவு பிக் த டெம்பிள் இஸ்ன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவர் கண்டிப்பாக எழுதணும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கேஸ் பாஸ் நாட் ஓன்லி நீட் எக்ஸாம் பட் ஆல்சோ ஸ்கோர் குட் மார்க்ஸ் கம்பேர் பண்ணுறோம். ரோடு மேப் இதில் பேராகிராஃப் தான் சீகல், டெக்னாலஜி, அட்டிக்கு, அதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்குது. போயம்
பேராகிராஃப்னா ஐ எம் எவ்ரி உமனும் அதுக்கப்புறம் எல்ம் ஸ்ட்ரீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைமிங் ரைம் கான்செப்ட் கண்டிப்பாக ஈஸியாக வந்து பேராப்ரேஸ் கண்டிப்பாக எழுதலாம். ரீஅரேஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பேசேஜ் காமன் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட் பாருங்கள். மை டாட்டர் இஸ் ஃபாண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் எடுத்துகிட்டு யூஸ் போகிறோம். ஷீ இஸ் நாட் ஒன்லி அ சிங்கர் பட் ஆல்சோ ஆஸ் வெல் எஸ் டான்ஸர் கொடுத்தா அப்போ நம்ம என்ன ஷீ இஸ் நாட் ஒன்லி அ சிங்கர் பட் ஆல்சோ ஏ டான்ஸர்னு கம்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து வில் த ட்ரெயின் பி ஆன் டைம், வில் ஏன்னா இது ஃபஸ்ட் லெசன் இருக்க ஸ்பாட் தர. நெக்ஸ்ட் த எர்த் கம்பேர் பண்ணி ஏன்னா யூனிவர்சல் ட்ரூத் தான். ஸோ ஓவராலாக எரர் ஸ்பாட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ எம் எவ்ரி உமன்ல இருந்துன்னா இது வந்து ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் கேட்டிருக்காங்க மெமரி பாயிண்ட். நெக்ஸ்ட் நாடிடல் பேராகிராஃப் பொறுத்து டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு இன்டிஜென்சிட்டி டொமஸ்டிக்கலி டிஜெக்ஷன் அப்படின்னு சாரோன்னு கம்பேர். ரிலக்டன்ட் வந்து ஈகர் ஏன்னா ரிலக்டன்ட் அன்வில்லிங் சொல்கிறோம். அப்ளியன்ட்னா புவர். யூனிசன்ன்றது ஹார்மோனிஸ் ஆன்டினிம்சன் டிஸ்ஹார்மோனி. எரட்டா ஃபேஷனபிள். ஏஎல்இ அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக். நம்ம மதர் இன்ஸ்ட்ரக்ட் தம்பி டு லுக் ஆஃப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரேஸ். லுக் ஆஃப்டர்னா டேக் கேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வாக் கம்பேர் பண்ணி இந்த ஃபார்மல் லிஃப்டட் இஸ் ஓல்டு வந்து 2 years பேக். இது வந்து ஏஜ் மேலே கேட்டிருக்க ஒரு ப்ரிப்போர்ஷன். இஃப் யூ உட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பிபி வந்து ஹேட் ப்ளஸ் பிபி அப்போ வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ஹேட் ஒர்க் வாக்குடு கேர்ஃபுல்லி அதர்வைஸ் யூ வில் ஃபால்டம் இல்லை என்றால். லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரியும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. எஸ் ராமன் பீன் இன்வைட் இது புக் பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்ட் நெட் புக் பேக்கே கிடையாது. ராஜேஷ் ஆஸ்கர் பிரகாஷ் இஃப் யூ வுட் ரிட்டர்ன் தட் புக் டு த லைப்ரரி. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபஸ்டு இஸ் கில்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7th லாஸ்ட் யூனிட்டில் இருக்குது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் ரோடு மேப். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோஸ் டு டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர் உமன். அது நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணி லைஃப் போயம் பேராகிராஃபும் அதுக்கப்புறம் விமன் ஐ எம் எவரி பேராகிராஃப் கேட்கலாம். இந்த பேசேஜ் நல்லா கவனிங்க. தோ ஸ்மோக்னு வரும்போது கன்னடேஷன் போடணும். ஆனால் இதில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் சொல்லுவோம். பர்சானிஃபிகேஷன் கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேராபிரேஸ் ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பெட்டர் டு ரைட் த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங் கொடுத்தா ஸ்பாட் தர நல்லா கவனிங்க. எலிஃபென்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர் எடுத்துகிட்டு ஈஸ் போகிறோம். தோவும் பட்டு ஒரு சென்டென்ஸ் இதாவது ரிமூவ் பண்ணணும். நோ சூனர் வந்தால் தேன் போடணும். தே டாக் அபவுட் பர்சன்ஸ் அட் பர்சன் தே டாக் அபவுட் இஸ் பர்சன்ஸ் மட்டும் கம்பேர் பண்ண போதும். நெக்ஸ்ட் சோ லெட் த வே வைண்ட் அப் இது லைஃப் பாயிண்ட் வந்து செகண்ட் ஸ்டான்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தா டிலாமா கேட்டிருக்கேன். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் பாயிண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கேன். பெட்டர் டு ரைட் த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரும் இந்த வருஷத்தான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இதே கொஸ்டின் வருமா வருமானு சொல்லி திருப்பி கேட்க வேண்டாம். நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் பயன்படுத்திங்க. தேர்ட் ரிவிஷனில் பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பப்ளிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கறது என்னென்னா நம்ம ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் அதுக்கு 2 வீடியோ போட்டிருக்கோம். இங்கிலீஷ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அந்த வீடியோவில் போட்டிருக்க மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் 1 மார்க்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இல்லை இதுக்கான ஆன்சர்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தா மஸ்டர் அப் அப்படின்னு சொல்லும் போது கேதர் கம்பேர் இது பார்த்தா மாஸ்டர் அப்னு கொடுத்துருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வில் எக்ஸ்பிளைன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. ஸ்டில் நோ தேங்க்யூ ஆல்.